டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பிரண்டை துவையல் செய்யலாம். அதுக்கு பிரண்டைய க்ளீன் பண்ணி வடச்சட்டி வச்சு, வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டைய அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனோடனே ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் 2ம் வரமிளகாய் 2ம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன சைஸில் புளியும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். தேங்காய் துருவியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்லு பல்லாவும் சீவியும் எடுத்துக்கலாங்க. வதக்கிக்கலாம். அது உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சிருந்த பிரண்டையும் அது கூட ஆட் பண்ணி ஒரு வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிரண்டைய ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் கால் வலி இருக்காதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ சட்னி ரெடி ஆயிடுச்சு.